இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில சாமியார், இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டைரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்றானுங்க, தற்கொலை பண்றானுங்க. 12th ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை. இதை விட்டா பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியாரும் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படிச்சு முச்சி நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. நன்றி நன்றி நன்றி. டக்குன்னு கேட்டேன், மன்னிச்சிரு. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார்கிட்ட சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் டே நான் ஃபுல் ரேஞ்சில் வரேன்டா, என்னப்பெல்லாம் கேட்காதுன்னு வரேன், அண்ணன்றதுனால கேட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஒன் லாஸ்ட் திங், ஒரே ஒரு இந்த அட்வைஸ் ஒண்டி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அந்த அட்வைஸாக இல்லாமல் அவங்க பாணியில் இன்னைக்கும் இந்த முதல்வனில் வந்து டக்குன்னு அப்படியே கேமரா ஜூம் பண்ணின ஒரு அந்த ஃபைனலாக ஹெட்லைன்ஸ் மாதிரி சினிமான்ற தேடலில் ஈடுபடுற எல்லா நல்ல குணங்கள் படைத்த போராளிகளுக்கும் உங்களோட லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கியே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தாண்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கின்ற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துறதை நான் பார்க்குறேன். ஸோ இதனால பழையசு வந்து தப்பாக இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் கஷ்டப்படாமலும் சந்தோஷமாக நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். இதை நீங்கள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனாகவும் எடுத்துகிட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்கள் நினச்சது நாளைக்கு காலையிலேருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஆனால் சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலையுமே சொல்கிற ஒன்றே ஒன்று தான், நான் வந்து வாழ்க்கையில் ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமாவில் சம்பாரிச்சு தான் நான் சாப்பிடுவேன்றதை மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா நீங்கள் தைரியமாகவும் தேடுவீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்கள் சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டாக அந்த லேட்டும் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். டைம். You don't have to look at me when I propose a question, so you can chill. No, that's okay. I don't like sofas. So Starda, an actor prepares identifying the star in youன்ற தலைப்புல ஒரு 20 நிமிஷம் குயிக்கா முடிச்சிடலாம். பொதுவாகவே இந்த ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே சினிமாவுக்குள்ள எப்படி வரணும், அதுக்கான ரூட் என்ன, அந்த ரவுண்டானல 2வது ரைட்டா, நான் யாரை பார்க்கணும், எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும், சில் கழுத்து வலிக்கும் உனக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. இவங்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி we tend to see it as how do I breachன்ற மாதிரி தான் நம்ம அதை பார்க்குறோமே தவிர how do we tap our own talent and make ourselves good enough அப்படின்ற அந்த பார்வை தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஸோ குவிக் கொஸ்டின் டு போத் ஆஃப் யூ, உங்களோட ஃபர்ஸ்ட் சினிமா ஆசை எப்போ வந்துச்சு? கேமரா வந்து ஃபர்ஸ்ட் சினிமா ஆசை, I actually don't remember when I wanted to become an actor. I think it's been there since childhood. And then I did a lot of dancing. ஏதாவது ஒரு ஆக்சுவலி நான் வந்து பிறக்கும் போதே ரொம்ப டாக்கட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவ். ஸோ பயங்கரமாக போய் சொல்லுவேன் அது தட். ஸோ தே மேட் மீ மை கிளாஸ் லீடர். ஸோ நான் வந்து கதை சொன்னேன்னா எல்லாருமே குவைட்டாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் ஸ்டார்டட் தேர். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ஸ்டார்டட் கிவிங் மீ அட்டென்ஷன் அண்ட் தென் இட் பிகேம் டான்சிங். அண்ட் டான்சிங் eventually turned into acting. Luckily I had like right set of directors spotting me in the beginning, which is why Start has to come. It was a very, very difficult time in the beginning, like because I come from a completely non-cinema background and I had zero idea where to go, what to do, how to crack it. So obviously it's been a long journey, but yeah, it started very, very young. How did it start for you? I think it's exactly the same for me. It started off very, 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 very young. Firstலாம் நம்ம வந்து சூப்பர்மேன் பேட்மேன்லாம் பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து the ambition started from there itself. But then after that, the most important thing is getting that opportunity. That's all that life really is. It's just about a series of opportunities and being at the right place at the right time. When I was starting off, we never had something like a Starda present. It was just, sir, my name Sham, sir, as they close the door.
but then try and find an opportunity and just make sure your pictures get in front of the right people. That's the agenda over here. So with Starda, and with social media going, I think everything's lining up perfectly. But yeah, to answer your question, started off very, very young. ஓகே கிரேட். இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு. அதுவாகவே வந்து இந்த முதல் வாட்டி சினிமா ஆசைலாம் ஓகே, பட் அந்த கோடம்பாக்கம் கேட்டை தாண்டி உள்ள போறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் எப்போ எப்படி? எனக்கு இன்னும் பிரேக் கிடைச்சதானே தெரியல சார். அந்த டொயிங் That's actually my answer. கேப்டன் மில்லர்ல தனுஷ் சாரோட போட்டி போட்டு நடிச்சுட்டு ஷீஸ் கண்டினியூஸ்லி டூயிங் ஃபிலிம்ஸ். ஒன்று வெப் சீரிஸ் இல்லை படங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட வால்யூம் ஆஃப் ஒர்க் எனக்கு தெரியும். தன்னடக்கத்தெல்லாம் விட்டுட்டு பதில் அளிக்கும். இல்ல, ஐ திங்க் break, and I've been to a lot of auditions. Most of it doesn't work. Very few work ஆன எல்லா படமுமே I've done it. ஆனா I think என்னோட ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்லுக்கருப்பட்டிக்கு முன்னாடி இருந்த ஒரு டைம்ல I was very young, just out of school. So I was like, okay, I have to become a heroine, I have to be a star, I want to be a superstar, I want to look pretty. Only my attention was only towards this. Suddenly pada release ku konja naal munnadi da something changed in me, and I'm like, I'm focusing on the wrong thing. I didn't have a way. In fact, becoming a star felt very irrelevant for me. Enna panna poren, eppadi pannano idea-ve illa. That's when I decided, okay, I want to become an actor. Let me focus on my skill set. Let me focus on my art, how to develop, learning a language, learning a sport, so inga na 100% effort போட்டுட்டே இருந்தா naturally what has to come will come. So your focus should be on your art, and naturally all of this will come. So to all the youngsters who want to come into the industry, I've also done that mistake. I'm chasing a light, but I don't know how to chase, where to chase, how to go. Rather, you catch hold of what is under your control. That's what I did. Seri en kaiyila enna irukku, en kaiyila enna control irukku, I caught of it and it's going on. So all of this will come to you, but concentrate on your art. That's what I'd say. True, yeah. Concentrate on your art, concentrate on yourself. Yeah. I also was like you, like we watch a lot of TV, and then everyone at home would say, hey, he makes a lot of jokes, he seems to be a little funny. So you end up being that kind of person. Then one thing leads to another, one opportunity leads to another opportunity. But yeah, the first time I sat in front of a camera, it was love at first sight, and then after there was no looking back. It was just, I have to be in front of the camera. The bigger the format, the better. இல்லை விரும்பண்டு அருண்ராஜ் காமராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்ட் ஆஃப் த பேனல், லிரிசிஸ்ட், மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஆக்டர், டிரெக்டர், அனைத்தும் ஐயா வருகை தந்ததுக்கு நன்றி. ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். கணா, நெஞ்சுக்கு நீதி லேபிளை தொடர்ந்து அடுத்த படைப்புக்காக காத்து கொண்டிருக்கிறோம். அருண்ராஜா சார், வருவதற்கு முன்பாக கேட்ட கேள்விக்கு உங்களோட பதில் கேட்குறோம். இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள்னு ஒன்று இருக்குல்ல, உங்களோட பிரேக், உங்களுக்கு சினிமா ஆசையாக இருக்குது, உள்ளே வரணும்னு நினைக்கிறோம், அதுக்கான ரூட்டு தெரியல, முட்டி மோதுறோம், காவேரி கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஓகே. இந்த பிரேக் எப்படி அமைஞ்சிச்சு? அங்கேருந்து ஒரு தேடல் ஆரம்பிக்குதுல, உங்களோட பிரேக் அதர் தேன் டிவி, இல்லை டிவிக்கு முன்பாக? ஆக்டரான ஃபிலிம் வந்து எனக்கு ஆக்சிடென்டல் தான் சொல்லணும். நான் அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நம்ம டைரக்டர்ஸ் கூட பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சப்போ ஃபஸ்ட்டு படம் நான் நடித்தது வந்து ராஜாராணி, அதில் அட்லி ஃப்ரெண்டு. ஸோ நான் அதை எப்படி, அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிலாக எப்படி அதை சொல்ல முடியுன்றது எனக்கு தெரில. ஆடிஷன்ஸ் நான் பண்ணேன். அது டைரக்டருக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஓகே, பட் என்ன ஒரு அந்த ஆடிஷன் ஸ்டேஜுக்குள்ளே என்னோட அனுபவம்ங்கிறது வந்து ரொம்ப கம்மி தான். நிறைய ஆடிஷனாக நான் போக மாட்டேன். எதனால்? காரணம் என்ன? சும்மா எனக்கு ஆடிஷன் ஆக்சுவலி அதில் பர்சனலி எனக்கு ஒரு பிளாக் இருக்குது. அதனால தான் நான் அந்த சைடு அதிகமாக சூஸ் பண்ணுறதில்ல, ஆக்டிங் சைடில். எனக்கு வந்து என்னென்னா, ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆடிட் பண்ணுறது எனக்கு பேசிக்காக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த கேரக்டர் எப்படி வேணால் இருக்கலாம், அது அந்த ஸ்பாட்டில் இந்த கேரக்டர் தான் பண்ணணுன்றத அது பார்க்கும் போதே ஒரு ஃபீல் வரும்ல, அது வரணும். ஸோ எல்லாருமே ஆக்டர்ஸ் தான், எல்லாருமே வந்து இது ட்ரைனிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம்
தேவையில்லை. ஒரு கேமரா முன்னாடி பார்த்துட்டு அதை சினாரியோவை ஃபீல் பண்ணிக்க முடிஞ்சு அதை எனாக்ட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா போதும், அவ்வளோதான். அதில் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோடதும் ஒவ்வொரு மாதிரியான ஓன் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல். அப்போ தான் அவங்க வெளில தெரிவாங்க. ஏன்னா நான் மிமிக்ரி பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ நான்லாம் மிமிக்ரிலேருந்து தான் வந்தேங்கிறதுனால நிறையா நான் வந்து ஆக்டிங் சைடில் அதை கொண்டு வரக்கூடாதுன்னு நினைப்பேன், மிமிக் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் இருந்தாலும் மரகத நாணயத்துலலாம் மிமிக் தான் பண்ணியிருப்பேன் நான். ஸோ இட் டிபெண்ட்ஸ். நம்ம கதைக்கு தேவைப்படும் போது பண்ணுறதும் என்ன சொல்கிறது, தேவையில்லாதப்போ அது பிஹேவியராக இருந்துட்டா பெட்டர்னு எனக்கு தோணும். ஆடிஷன்ஸில் அது எப்படி வரும்னு எனக்கு இன்ன வரைக்கும் என்னாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த பேனலில் வந்து நீங்கள் யூர் நாட் ஓன்லி அன் ஆக்டர், யூர் ஆல்சோ டிரெக்டர். ஸோ இந்த டேலண்ட் ஸ்பாட்டிங்கிறது இப்போ கனாக்கு நடந்த காஸ்டிங் கால் எனக்கு அந்த போஸ்டர் ஞாபகம் இருக்கு. அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்பொழுது ஒரு முறையும் வந்து உங்கள் படத்துக்கு தேவையான நடிகர்களை தேர்வு செய்கிற அந்த முறைன்னு ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி போனோடனே உங்களுக்கு ஒரு தாட் வருதுல்ல. ஸோ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்மில் வாட் வி ட்ரைங் டு டூ இஸ் ட்ரை அண்ட் அக்யூமுலேட் ஆல் இந்த எல்லா டேலண்ட்டையும் எடுத்து ஒரே இடத்துல அப்படி முடிஞ்ச அளவுக்கு வச்சா அது வந்து டிரெக்டர்ஸ்க்கு டியூரிங் த டைம் ஆஃப் காஸ்டிங் ஹெல்ப் ஆகுமா? அது ஒரு வீடியோ, ஏன்னா நீங்கள் போடும் போதே போடுவீங்கல்ல, நோ டிக்டாக் வீடியோஸ், நோ அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரைங் டு ப்ராபப்லி அது வந்து அதோட தரத்தை கம்மி பண்ணுறதுக்கான இது இல்லை. டிக்டாக் வீடியோஸ்னா என்ன வேணா போடலான்னு இல்லை, பட் அதுலேயே நீங்கள் எவ்வளோ பேர் அதை பண்ணி தான் இன்னைக்கு ஸ்டார்ஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம வந்து ஒரு தன்னோட டேலண்ட்டை நான் என்ன மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது தான் முக்கியம். எனக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறது நான் காமிக்கிறதுல நான் எந்த அளவுக்கு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரீமிங் போதும் அப்படின்னா அதில் எப்படி டேலண்ட் காட்ட முடியும்னு ஒன்று இருக்குது. எடிட் பண்ணி பண்ணணுன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஸ்கில், இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணிட்டே வராங்க. ஸோ எவ்ரி ஹோம் வந்து தேர் இஸ் அ வீடியோகிராஃபர் அண்ட் எடிட்டர். ஸோ அப்படிங்கும்போது பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுதுன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு இடத்துல எல்லாரையும் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குமே எங்கே போய் முட்டுறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும். லவ்லி. ஏன்னா எனவே இப்போ டக்குன்னு நாளைக்கு ஷூட் இருக்கு, இந்த இலங்கை தமிழ் பேசுகிற ஒரு ஆள் சென்னையில் யாராவது இருக்காங்களா, டக்குன்னு ஒரு இமீடியசி இன்னும் தேவைப்படுதுல. சினிமா இஸ் ஆல்வேஸ் பவுண்ட் டு ஹேவ் சேஞ்சஸ். ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனோ ஒரு 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 ஸ்கோப்பை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குன்றது தான் யோசனையாக இருந்துச்சு. இப்போ இந்த பேசிக்காக ஒரு 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 இப்போ என்னென்னா இப்போ செகண்டரி ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட இதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. பிரைமரி ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே அவங்களுக்கான ஸ்கோப்பில் செலக்ட் பண்ணப்பட்டுருவாங்க, அவங்களுக்கான எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்துடும். செகண்டரி ஆர்டிஸ்ட் வந்து ஃபார் ஃபிலிம் மேக்கிங்க்குமே வந்து அது ரொம்ப முக்கியமாக. அதில் வந்து நிறையா ஸ்கோப் இருக்கிற குழுக்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஒரு கதைக்கு வந்து ஜூனியர்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு 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 சிங்கிள் டைலாக் டைலாக் ரொம்ப பேசுகிறவங்க கூட ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு அந்த சீனை எனாக்ட் பண்ணுறதுல அந்த பக்கத்தில் நின்று யாராவது பார்க்கணுன்னா கூட அவங்க கரெக்டாக பார்க்கணும். அந்த பர்ஃபார்ம் பண்ணுறவரை பார்க்கணுமா, இல்லை கேமராவை பார்க்கணுமா, இல்லை யாரை பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்தளவுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்குமே அந்த ஒரு நாலேஜ் சினிமாவோட டீட்டெயிலிங் தேவைப்படுது. ஸோ அந்த இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ இந்த மொழி பேசுகிறவர் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஆட்கள் நமக்கு கேட்டகரைஸ்டாக நமக்கு கிடைக்கும் போது இதில் இன்னமும் ஜூனியர்ஸுக்குமே ஒரு ஒரு இன்னும் ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொன்று ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி கடைசி நாளில் பிரச்சனை ஆகிறது வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸட் ஆர்டிஸ்ட்லேயோ ப்ராப்ளம் வராது, ஜூனியர்ஸில் தான் பெருசாக ப்ராப்ளம் வரும். அது வந்து நமக்கு கதை களத்துக்கு அந்த அந்த மூடோட ஏற்ற மாதிரி ஜூனியர்ஸ் இருக்க மாட்டாங்க. கதை களம் ஒன்றா இருக்கும். மெயின் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அவேவா ஃபீல் ஆகும். ஸோ அது என்னன்னா the scarcity நம்ம we do have in அந்த ஜூனியர்ஸில் இருக்கிறதுல தான். ஸோ அது நல்லா ப்ராப்பராக சேனலைஸ் பண்ண வந்து ஒரு இது கரெக்டாக கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். லவ்லி, நைஸ்லி புட். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த செக்ரிகேஷன், இந்த கேட்டகரி பைஃபர்கேஷன் இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கோம். 3 பேருக்குமே அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ இந்த சினிமாவில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, வந்தால் வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி ஒரு அப்படி ஒரு இதில் தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ஹோம் ஒர்க்குன்றது வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாகவே பார்க்கப்படுது. அதை பற்றி யாரும் விரிவாக பேச யோசிக்கிறாங்க, கொஞ்சம் கூச்சப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களை நீங்கள் ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த சினிமா அப்படின்னு நம்ம சொன்னாலே இல்லை பிரதர் எனக்கு வரணும் பிரதர், எனக்கு ஆசை பிரதர், எனக்கு இப்படி ஐயோ பேஷன் பிரதர்னா, சரி அவன்கிட்ட ஒரு 10 கேள்வி கேட்டு ஒரு கேமராக்கு எப்படி ஃபேவர் பார்க்கணும், ஒரு நோ ஷேடோ எப்படி கட் பண்ணணும், நீ எப்படி நடிக்க போற, எப்படி டைலாக் பேச போற, எப்படி எமோட் பண்ண போற இப்படின்னு கேள்விகள் கேட்கும்போது அவன் டக்குன்னு டென்ஷன் ஆகிறான்.
ஸோ அந்த ஹோம்ஒர்க்குன்னு ஒன்று அவனுக்கு அடிப்படையாகவே தேவைப்படுது, ஒரு அப்ஸ்கில் ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்கள் லெவலில் நீங்கள் 3 பேருமே இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பாடி ஆஃப் ஒர்க்கு, அதை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான தேடல் கலந்த ஹோம்ஒர்க் நடந்துட்டு இருக்கு? இட் குட் பி அ ப்ராசஸ் ஆர் ப்ளீஸ் மிஸ்டர் ஷாம் யூ கேன் ஸ்டார்ட். ஏன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட்டில் நடிச்சிருக்கீங்க வித் சித்தார்த் அண்ட் நயன்தாரா, directed by a producer, Mr. Sashikant. So tell me. I think everyone has a different process, a different approach to characters, different approach to how you play a character. I mean, everyone from Hollywood to Bollywood to even our own industry, everyone has a different process in how they've approached it. For me, the first rule I have as an actor, the first rule I learned very early on was try and find yourself, be comfortable with who you are first as a person. Learn to find your extremes. So I try and every day try and find my extremes, because that's all the character is that you can play. How far you can push yourself, how far you can push yourself in every single direction, emotionally, go down, be as happy as you can, so on and so forth. Try and find the limits that you can push yourself and be comfortable with being that. And then afterwards, it's based on whatever situation, character, so on and so forth, and then we just add from there. That's worked for me. இன்றைய பேனலோட மணிரத்னம் படம் இவர் தான். நிவேதிதா, few words on the same question. about please. process, no? ஆமாம், இல்லை ரெலவெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நீ பயங்கரமாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவியா? மாமா டிஸ்டர்ப் பண்ணாத, என்னால் வெளியே வர முடியாது, நான் மெத்தட் ஆக்டிங்கில் இருக்கேன், அந்த மாதிரி ப்ளீஸ். அதான், with each film process is different. சில படங்களுக்கு you just have to be. சில படங்களுக்கு there's a lot of effort you need to put in. For instance, இப்போ ரீசெண்டாக மில்லர் பண்ணும்போது I needed a lot of homework because I have not done action before, and of course I have not killed people before, and just the mindset, அந்த ஊர்ல இருக்கிறவங்க, அந்த டைலெக்டோ, அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே. ஸோ I am somebody, அந்த செட்டுக்கு போயிட்டு I imbibe energy from actors, from my environment, and of course empathizing the character that I play. So each film has a different process. But on the whole, relevant vechikkarthu, what I do is live my life. There's a life that I have apart from cinema, and that is very authentic. I try to live my life as much as I can. Anga எனக்கு அந்த உயிர் இருந்தாதான் I'll be able to give my creative juice here. அங்க வந்து எனக்கு ரெலவென்ஸே இல்லைன்னா என்னால் வெறும் ஆக்டிங் வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஐ நீட் மை லைஃப், ஐ ரெஸ்பெக்ட் இட். மை லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் மூவி, இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப். பட் there's so much more that happens. So that is the only relevance. இந்த எங்கேயும் போய் கற்றுக்க முடியாது. You evolve as a person every single day. So it's just சின்ன சின்ன விஷயங்கள் நான் மெனக்கெட்டு நான் எஃபர்ட் போட்டு சின்ன சின்னது கற்றுக்கிறது தான் வந்து it comes out in my art. There is no one particular way. So yeah, live your life and also do your work. Nice. I think you had to put in a lot of ஒரு physicality தேவைப்பட்டுச்சு உங்கள் ரோலுக்கு. மில்லரில் ஐ மீன் அவுட்ஸ்கர்ட்ஸில் வெயிலில் வச்சு துவச்சிருக்காங்க உங்களை. I think everybody liked your performance. Great stuff. Thank you. Thanks. Thank you. ரமேஷ் திலக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரவாயில்லண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோஃபாவோட மர்ஜாயிரும் சட்டை, பரவாயில்ல, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். உங்க ப்ராசஸ் என்ன? இல்லை நான் கேட்குறேன், இது என்ன நீ திடீர்னு ஆங்கர் டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணிருக்க, சூப்பர். அது அருண்ராஜ் காமராஜா எப்படின்னா திடீர்னு காவாலான்னு பாட்டு எழுதுவார், அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருப்பார், டாப்னு போய் ஒரு வெப் சீரிஸ் முடிப்பார். ஜென்ரலாகவே அந்த அவர் வந்து ஒரு அண்டர் பிளே கிங். என்ன ப்ராசஸ் ஓடுது அப்படின்னு அந்த மீச தாடியை தாண்டி கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதெல்லாம் அந்த ஹோம்ஒர்க் பற்றி ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ஐ நோ யூ மல்டி ஃபேசட்டட், பட் இன் அ வே இந்த ஃபில்ம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது எப்போவுமே. கான்ஸ்டண்ட்டாக அவன் அப்படியே எனக்கே ரகுவரன்னு பேர் வச்ச மாதிரி. இல்லை, நான் ஹோம்ஒர்க் பற்றி சொல்லும் போது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு தனித்துவம் இருக்கும். அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட ஒரு 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 வழி இருக்கும். அந்த வழி தான் அவங்கள வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு அவங்களுக்கு முதல்ல அந்த பிலீவ் பண்ணுறது இருக்குல்ல, அந்த எஸ் இட் இஸ் மீ, இந்த கேரக்டர் வாட் எவர் கேரக்டர் அவங்க ப்ளே பண்ணுறாங்க, சும்மா நிற்கிறாங்கன்னா முதல்ல அந்த கேரக்டர்னு அவங்க பிலீவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ பிலீவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டருக்காக அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதை இன்னும் ரொம்ப அதிகமாக உள்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
அது எப்படி யோசிப்பான், அந்த கேரக்டர் எப்படி நடக்கும், இல்லை அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வாக்கிங் ஸ்டைல் இருக்கணுமா, அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பேசுகிற மாதிரி இருக்கணுமா, இல்லை ஹவு த கேரக்டர் கம்யூனிகேட் டு அனதர் கேரக்டர், அது த்ரூ லாங்குவேஜா இல்லை பாடி லாங்குவேஜா. ஸோ இது எல்லாமே அவங்களோட இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிற விதத்தில் தான் இருக்கும். ஸோ சில நேரங்களில் ஸ்ட்ரிக்டாக டயலாக்ஸோடு இருக்கும், சில நேரங்களில் வந்து அது நிறைய ஃபிசிக்கலாக அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ இதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தான் தோணுது. லவ்லி. பிஃபோர் ஐ கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, ஒரு குயிக் காம்ப்ளிமெண்ட். இவங்க 4 பேருக்குமே பொதுவான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையை பாராட்டுவோம்ல, இவங்க ரொம்ப நல்ல டைப்புங்க, நான் பார்த்தோன்னே திட்டுற டைப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நல்ல டைப்புன்னு சொல்லுவாங்க. பட் இவங்க 4 பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, இது ஜென்ரலி நைஸ் அபவுட் லைஃப். அவங்க 4 பேர்கிட்டயுமே நான் அதை எப்பவுமே பார்த்துருக்கேன். ஷாமனா வந்து எனக்கு எப்பவுமே ஒரு பிக் பிரதரா இருந்திருக்காரு. ரமேஷ் நான் வந்து எப்படின்னா ஆர்ஜி காலத்துலேருந்தே, ஆனால் அந்த மங்காத்தா கதையை நம்ம பேசுறோம் இதில் லைட்டாக அதை சொல்லிருங்க. அவர் ஆர்ஜி காலத்துலேருந்தே ரொம்ப, இவங்க 4 பேருமே வெரி ரிசெப்டிவ், வெரி ஸ்வீட், வெரி நைஸ். அவங்களுக்கு அந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரிலாம் இல்லை, கேட்டால் என்னென்னு அவங்க பதில், நம்ம கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே பதில் கொடுப்பாங்க. வேற மாதிரியான டிராவல் வேற தருணத்தில் இவங்களோட எனக்கு இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் கனா ஸ்கிரிப்ட் வந்து அவர் எனக்கு கால் பண்ணுறாரு டேரக்டர், பார்த்தப்பறம் துப்புறதுக்கு போல இப்போ வந்து கொஞ்சம் கதை கேட்டு போயிடுறீங்களா அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஏன்னா ஐ வாஸ் நாட் மச் இன் டு த சிஸ்டம். 3-4 years பேக் நினைக்கிறேன், இன்னும் கூப்பிட்டு அவரோட அசோசியேட் வச்சு, அந்த அசோசியேட் இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு மொத்த கதையும் சொல்றாரு. நம்மள்ட்ட கேட்குறேன், தலை நீ சொல்லி எனக்கு சொல்ல வராது, அவன் சொல்லுவான் கேளுங்க. ஸோ மொத்த கனா கதையை நான் கேட்டுட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஈவன் பிஃபோர் தே வெண்ட் ஆன் ஃப்ளோர்ஸ். ஸோ ஐ திங்க் சினிமாவில் இந்த தேடலில் இருக்கிறவங்க எல்லாருமே இல்லை, ஒரு பயங்கரமான டெஸ்பரேஷனில் இருப்பாங்க, தாம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு. அது இல்லாமல் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனிதத்தை போதிச்சு, கொஞ்சம் கிவ் அண்ட் டேக் வச்சுக்கிட்டு தன்னை செல்ஃப் அசஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்கு கூட சினிமாவில் வந்து ஒரு இலக்கா நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் தேவைப்படுது. ஸோ இந்த ரமேஷ் நான் வந்து இப்போ சமீபத்தில் குட் நைட்டில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அவர் வந்து அந்த லைட் ஹவுஸ் அப்படி ஓடி வருவார். அன்னிலேருந்தே ஒரு வெரி ஸ்ட்ராங் இமேஜ். அவர் நடிப்பெல்லாம் தாண்டி அவர் நீங்கள் ஒரு பழகிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் தெரியும். ஸோ ரமேஷ் நம்ம இந்த ஆடிஷன்ஸ் பரிதாபங்கள் பற்றி சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். குயிக்காக மோனோலாக் மாதிரி உங்களோட அந்த பிரேக்கு நடிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான அந்த காரணம், பிரேக்கு, ஒரு ஃபஸ்ட்டு ஃபேன்சியான ஒரு ஆடிஷன், இது 3த்தையும் அப்படி லீனியராக ஒரு பதிலாக கொடுத்தீங்கன்னா இன்சர்ட்ஸில் போட்டுப்பேன். ப்ராசஸில் நம்பர் 1 வந்து இந்த மாதிரி லேட்டாக வரக்கூடாது, அது ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது சாரி. ஏன் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா, இதுக்கான ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில் என் கையில் இல்லை. நான் ரேடியோவில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நிறைய செலிபிரிட்டிஸை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருந்தோம். நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்து நிறைய பேர் கூட இன்டர்வியூஸ் பண்ணும்போது சில பேர் நீங்க நடிக்கலையா, நீங்க நடிக்க மாட்டீங்களா அப்படிலாம் கேட்டுட்டு போவாங்க. ஏங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். திடீர்னு நமக்கு சின்ன அந்த ஒரு கொம்பு ஒன்று முளைக்கும், நம்மள யாராவது இந்த மாதிரி இன்டர்வியூ எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. நம்ம ஏன் ஆன் ஸ்கிரீன் போறோம், ஸ்கிரீன்ல போய் நிக்கிறதுக்கு பயந்துட்டு தானே ரேடியோ பக்கமா வந்துட்டோம்னு ஒன்று தோணிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சரி ஓகே சத்தியம்ல நம்ம ஃபேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். அதுல நடந்தது தான் வந்து நான் போயிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட சும்மா கேட்க ஆரம்பிச்சேன். எல்லாருக்குமே அது ஈஸியா நடந்துடாது. இப்ப போய் 10 பேர் லைன்ல நிக்கிறாங்கன்னா, நான் போகும்போது நான் சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜேவா இருக்கேன் சார்னு சொல்லிட்டு நான் உள்ள போயிடுவேன். போன உடனே ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துருவாங்க. நமக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாயிடும். ஃப்ரெண்ட்ஸ் ரோல் கொடுத்துட்டாங்களே, அதுவே எனக்கு முதல் படம் வந்து அவ்வளோதான், சீக்கிரமா வேலையை ரிசைன் பண்ணிடலாம், சீக்கிரமா பங்களா வாங்க போறோம், அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் என்பவர்கள் ஒரு 30-40 பேர் இருப்பாங்க, அதுல ஹைட் வைஸ் என்ன பின்னாடி தான் நிக்க வைப்பாங்கன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. பட் அந்த ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷூட்டிங் காலையில ஒரு 5 மணிக்கு உங்க ரூம் வாசல்ல வந்து கதவை தட்டி டீயை கொடுத்துட்டு ரெடி ஆகுதுன்னு சொல்லி கூட்டிட்டு போற அந்த ஒரு வேலை வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, பிடிச்சிருந்தது. தென் நாளாக என்னுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு. லைக் நான் படிச்ச மாஸ்காம்ல வந்து எல்லாருமே சினிமா மேல ஒரு தேடல்ல இருந்தவங்களாவே இருந்தாங்க. ஸோ அவங்க போகும்போது கூட என்னையும் கூட்டிட்டு போவாங்க, வா இந்த மாதிரி ஆஃபீஸ் போவோம், ஃபோட்டோஸ் கொடுப்போம், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்த ஒரு ஆடிஷன் வந்து ஒரு பெரிய அவமானம் தான். அந்த அவமான ஸ்டோரிலாம் சொல்லி இறக்கம்லாம் வாங்குதில்ல, நல்லாவே ஜாலியாக தான் இருக்கு. மங்காத்தா மெட்ரமெண்டாக்குன்னு சொல்லி மங்காத்தாக்கு வந்து எந்த இது கேட்கறது, அந்த ஏதோ ஒரு பாம்பிளா சீனு ஓடி வர்றது கீழே சினிமால அப்படி ஒரு கதை நீங்க யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க இல்ல. என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் எனக்கு அது படத்துல மங்காத்தால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பாம்பு பிளாஸ்ட் இருக்கும், நீங்க ஓடி வந்துடணும், அதுல எல்லாருமே படுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்ஷன் சொன்ன உடனே, ஏன்னா அப்பதான் அந்த பாம்பு பிளாஸ்ட்க்கு யூஸ் பண்ற ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ஸோ அதுதான் லாஸ்ட் டேக்கா எடுத்து ஆகணுன்றதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. போனேன்,
பிளாஸ்ட் ஆயிடுச்சு, படுத்துருங்கன்னு சொன்ன உடனே நான்லாம் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் கட்டு சொன்னதுக்கு என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்க படுத்துட்டீங்க அப்படின்னாங்க. ஆமா சார் சொன்னாங்க, அதனால தான் படுத்துட்டேன். அவன் தான் நீங்க செத்துட்டீங்க, இந்த சீன்ல நீங்க கிடையாது, முடிஞ்சிடுச்சு போங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இல்ல அது பெருசா தெரியாது இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு மங்காத்தா படத்தோட ஷூட்டிங்கே ஆரம்பிச்சது. முதல்ல டைலாக் பேசின படம் வந்து மெரினா, பாண்டியராஜ் சார் கொடுத்த ஒரு டைலாக். கொரியர் பாயா ஒரு 3 ஷாட் வரும். எனக்கு ஷாட்னா என்ன, சீன்னா என்ன அப்படிலாம் தெரியாது. படத்துல வரும்ல அது போதும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேசின டைலாக் அந்த படத்துல தான். அதுல இருந்து என்னுடைய நண்பர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸா ஆனாங்க. ஐயா உட்பட. ஆனா ஐயா அப்பெல்லாம் பேச மாட்டாரு பெரிய அளவுல, அவர் கொஞ்சம் ஷை டைப். அவர் எப்பவுமே அந்த நேரங்கள்ல என்னுடைய இயக்குனர்கள்லாம் படங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி நான் உள்ள வந்ததுதான் சினிமாக்குள்ள. இவ்வளவுதான் இந்த ஜர்னி. சூப்பர் சூப்பர். நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தோம் வரதுக்கு முன்னாடி. அவரை இன்னொரு ஒரு பதில் மட்டும் பேச வச்சிடலாமா? அதுக்கப்புறம் வில் ரேப் வித் ஃபைனல் கொஸ்டின். ரமேஷனா, இப்போ இந்த ஸ்டார்டான்ற பிளாட்ஃபார்ம் மூலமா வி ஆர் ட்ரைங் டு, அதாவது ஒட்டுமொத்த டேலண்ட்டையும் ஒரு இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு இன்டர்நெட் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் தேடல் இருந்துகிட்டே இருக்கு. இந்த தேடலில் இருக்கிற எல்லாரையும் அப்படி ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு வந்து ஒரே ரவுண்டான உட்கார வச்சா சினிமாக்காரங்களாம் பார்த்து ஈஸியாக டேலண்ட் ஸ்பாட் பண்ணலாமான்ற ஒரு ப்ராசஸை தான் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் வந்து உங்களுக்கு சினிமாவில் ஒரு பியூட்டி இருக்கு. ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்குன்ற வார்த்தையை நம்ம ஏன் அடிக்கடி பயன்படுத்துறோம்னா, ஒரு நல்ல படம் பண்ணால் நிறைய படம் கிடைக்கும், ஒரு படம் சுமாராக இருந்தால் இருக்கிற வேலையும் போயிடும்ன்ற மாதிரியான ஒரு ஜான்ரா தான் நம்ம லைஃப். ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒர்க்கை தாண்டி ஒரு தேடல் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும்லண்ணா. ஏன்னா இன்னைக்கு சக்ஸஸை மட்டுமே தான் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்வேரியபிளி ரசிகர்களும் அதை மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இது எல்லாருக்குமான கேள்வி. சக்ஸஸை தாண்டி உங்களை எது டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கு கான்ஸ்டன்டா? ஓகே, செக்கில் ஜீரோக்கள் கூடிக்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாம் ஓகே. எது உங்களை கான்ஸ்டன்டா டிரைவ் பண்றது? 4 பேரையுமே நான் சினிமால தான் இருப்பேன் என்னானாலும். என்ன கேட்டா அதான் நீங்க சொல்ற அந்த டிஜிட் வந்து கூட ஏறிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஏறாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நம்பர் 1. எல்லாருக்குமே அது வந்துடாது. அது சில அதுக்கான சில மார்க்கெட்டுகள் இருக்கு, அதற்கான சில வியாபாரங்கள் இருக்கு, அதை போய் நீங்க அடையணும். அதற்கான முன்னாடி இருக்கிற தேடல் இருக்கு இல்லையா, அது எங்க நம்மள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகுன்றது நமக்கு தெரியாது. இப்போ என்ன வந்து கேட்கறவங்க, நான் யாருன்னு ஆக்சுவலா எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு நல்ல ஆக்டரா, இல்ல கீழே இருக்க ஒரு ஆக்டரா, இல்ல மேல இருக்க ஒரு ஆக்டரா, நான் யார் நான் என்ன நீங்க எதை வச்சு ஸ்கேல் பண்றீங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ நீங்க சக்சஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா, உங்க படம் நல்லா இருந்தது, அடுத்த ஒரு படம் பண்ண போறீங்க, அப்படிதான் நீங்க போயிட்டே இருக்க முடியுமே தவிர ஃபெயிலியர் இங்க அப்படியே பெர்மனண்டா இருக்க போறது இல்லை, சக்சஸும் இங்க கிடையாது. இது எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான். இப்ப சினிமால வந்த உடனே ஒரு படம் போதும் நான் மாத்தி காட்டுவேன் அப்படின்னு கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்த படம் போகணும், அதுக்கு அடுத்த படம் போகணும். சில படங்கள் ஃபிளாப் ஆகும், சில படங்கள் நல்லா இருக்கும். அதுல ஏன் ஃபிளாப் ஆச்சு, இந்த கேரக்டர் நம்ம இப்படி பண்ணிருக்கணுமோ அதை அடுத்த படத்தை அப்ளை பண்ணி பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எங்களை வந்து என்ன ஐ திங்க் என்ன தள்ளுதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக். ஐயா, இல்ல இந்த உலகத்தையே அடுத்து இயக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து அடுத்து என்னன்றதுதான். ஸோ அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வியில தான் எல்லாருமே போயிட்டு இருக்கோம். சக்ஸஸ் ஃபெயிலியர்ன்றதெல்லாம் அந்த நேரத்தில் நம்ம போட்டுக்கிற சட்டம் மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றும் இல்லாமல் தான் போவோன்றது தான் இதோட ஐடியா. அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரீவியஸை விட நம்ம ஆசைப்பட்ட அண்ணாந்து பார்த்த ஒரு உயரத்தில் இருக்குமா, நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன உழைக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளை ட்ரைவ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லவ்லி. என்எஸ்? அஃப்கோர்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி தான் ஐ ரியலைஸ் தட் ஆக்டிங் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அண்ட் அதை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஹோல் ஹார்ட்டட்லி. இதுதான் ஃப்ளோ ஆஃப் த ஜாப், இதுதான் அதோட நேச்சர். ஒன் டே யூஆர் ஃப்ளைங் ஹை, ஒன் டே யூஆர் டவுன். பட் ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஹேவிங் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட். ஐ திங்க் வென் யூ ஒன்லி ஹேவ் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் you can even spot an opportunity. So அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு one day, I think in a week I'll have one day saying I don't want cinema, I don't want to do. இதுதான் truth. நிறைய நாள் I felt that இல்ல வேண்டான்னு. But what drives me is recently, to be very honest, lot of discipline and focus and having a routine for all actors. ஏன்னா எல்லா நாளும் ஷூட்டிங் இருக்காது, எல்லா நாளும் you won't be busy. So அந்த routine இருந்ததுன்னா it makes it even more easy to, it could be anything, learning a language, learning a new skill,
new hobby or anything of that sort. So daily motivation, nobody is pushing me to become an actor. Nana da enna push pannu. Daily morning, hello, wake up, go. You have to become an actor. Nobody is working for me to be a star. So having a routine helps. Lot of discipline and focus in the profession you need every day. You have to get up and tell yourself that you have to do this, otherwise nobody is going to do for you. So that's my driving source. So daily enak motivated ah irukumana enak theriyala, but I am pushing myself, but right frame of mind, I think. Great. Before we go to ஷாம் நான் வந்து என்னோட ஸ்கூல் டேஸில் வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்னு ஒரு சேனல் இருந்தது. அதில் இந்த பலோமா, ஷாம், ஸ்ரேயா இவங்கெல்லாம் வந்து ஓஜி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் விஜேஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு வேந்தர் ஆல்பாஸ் மாதிரி நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ வந்து இந்த ஆள் பீக்கு, இந்த ஆள் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சு. கௌதம் மேனன் சார் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தில் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அந்த படம் இன்னி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகல. ஜிவிஎம் சார் பார்க்கும்போதெல்லாம் போயிடலாண்டா ஷூட்டுன்னு சொல்லுவாப்ல. அந்த படத்தில் இவர் ஒன் ஆஃப் த லீட்ஸ். அதனை தொடர்ந்து எல்லா டிராவல் எக்ஸ் சேனல் அது இதுன்னு பண்ணாத வேலையே கிடையாது. கப்புள் ஆஃப் மந்த்ஸ் பேக் திரும்ப நடிக்கணும்னு தோணுதுரா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஐ திங்க் ஆல் ஆஸ்பிரன்ஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி ஹாவ் ஒரு ரோல் மாடல் இருக்காருங்க. அப்புறமா இவர் வச்சு ஒர்க் ஷாப்லாம் பண்ணி சாவச்சிடலாம் சார் எல்லாரையும். மிஸ்டர் ஷாம், சேம், வாட் டிரைவ்ஸ் யூ ப்ரோ? I think you're 40 now, sorry to say. You didn't have to announce that I'm 40. Thank you very much. Sumana. Yeah, it's actually a culmination of all their answers. If you've got passion for something, it'll automatically keep you. It'll keep you relevant. It'll keep you pushing forward. The first thing you've got to understand before you get into this industry, it's very unstable. That's just how the industry is built. That's just how the business is, if I'm not mistaken. It's very unstable for everyone and anyone, and everybody is putting in, like she says, it's morning to night of hard work on yourself. When you've not got work, you have to work on yourself. When you've got work, you've got to work on that. So just never let go. Lovely. Thank you so very much for being part of this. ரமேஷ் நான் கடைசியாக வந்தாலும், ரமேஷ்லாம் நான் ரெக்வஸ்ட்டாக முன்வைக்கிறேன். நீ நான் அசிங்கமாக திட்டினாலும் பரவாயில்ல, இது இந்த இட் வில் மேக் சென்ஸ் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மோனோலாக்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா இஸ் வாட் யூ டிட் இன் சூதுகவும். இதை நான் வந்து இப்போ கூட உங்களால் அதை அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஐ ரியலி வாண்ட் தீஸ் கிட்ஸ் டு see what you can do. எனக்காக ப்ளீஸ். ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து இதை என்னைக்கோ இது ப்ரிப்பேர் பண்ணாரு. அன்னைக்கு இந்த ஷாட் அவங்க எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன லைட்டு செட்டப் எதுவுமே தெரியாது. தம்பி கேமராவை அப்படியே அழகாக அவருக்கு டைட் வச்சுட்டு ஒரு மைல்டு ஜூம் மட்டும் எனக்காக என்னை தம்பின்னு கூப்பிடுவாப்ல. அதனால எனக்காக he will do that சூதுகவும் monologue. all of you பாருங்க. இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, நல்ல காதல், கள்ளக்காதல், பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு. இது போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை மடியில சாமியார். இந்த ஹீரோவை அந்த ஹீரோயின் வச்சிருக்கிறது, அந்த ஹீரோயினை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்கிறது, அந்த டைரக்டரை வேற ஒரு நடிகை வச்சிருக்குது. இது பத்தாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்றானுங்க, தற்கொலை பண்றானுங்க. 12th ஃபைனல் தற்கொலை, டிகிரி கிடைக்கலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா தற்கொலை. இதை விட்டா பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சா டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு நடுவில் மாமியார் மருமக இருக்குது, மருமக மாமியாரும் இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு மூஞ்சில ஆசிட் அடிக்கிறது. இப்படி எல்லா நாட்டு நடப்பையும் படிச்சு முச்சி நாரி போய் பக்கத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சென்னையில் 110 டிகிரின்னு போட்டிருப்போம். மனுஷன் என்ன டேஷுக்கு வேலைக்கு போகணும் சொல்லு. நன்றி. டக்குன்னு கேட்டேன், மன்னிச்சிரு. இந்த மாதிரி டேனியல் பாலாஜி சார்கிட்ட சார் நடிச்சு காட்டுங்களேன்னா உன்னை கொல்ல வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் நான் ஃபுல் ரேஞ்சில் வரேன்டா, என்னப்பெல்லாம் கேட்காதுன்னு வர அண்ணன்றதுனால கேட்டேன், மன்னிச்சுக்கங்க. ஒன் லாஸ்ட் திங், ஒரே ஒரு இந்த அட்வைஸ் ஒண்டி தான் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அந்த அட்வைஸாக இல்லாமல் அவங்க பாணியில் இன்னைக்கும் இந்த முதல்வனில் வந்து டக்குன்னு அப்படியே கேமரா ஜூம் பண்ணி ஒரு அந்த ஃபைனலாக ஹெட்லைன்ஸ் மாதிரி சினிமான்ற தேடலில் ஈடுபடுற எல்லா நல்ல குணங்கள் படைத்த போராளிகளுக்கும் உங்களோட லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லை, இந்த நம்ம சினிமாவில் வந்து ஒன்று சொல்லி பழக்கியே வச்சுட்டாங்க. அவமானப்பட்டு தாண்டா சினிமாவுக்கு வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அவமானப்படாமலும் சினிமாவுக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா இப்போ கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி, அதற்காக வேலை செய்கின்ற கோ டைரக்டர்ஸோ அசோசியேட் டைரக்டர்ஸோ எல்லாருமே அவங்களுடைய டீமை ரொம்ப நல்ல மரியாதையாக நடத்துறதை நான் பார்க்குறேன். ஸோ இதனால பழையசு வந்து தப்பாக இருந்தது நான் சொல்ல வரல. யாரோ நமக்கு பழக்கி கொடுத்துட்டாங்க, அவமானப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும், கஷ்டப்பட்டாதான் சினிமாவுக்கு வர முடியும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கஷ்டப்படாமலும் சந்தோஷமாக நீங்கள் சினிமாவுக்கு வரலாம்.
இதை நீங்க ஒரு நல்ல ப்ரொஃபஷனாவும் எடுத்துட்டு வரலாம். என்ன கொஞ்சம் லேட் ஆகலாம், திடீர்னு நீங்க நினைச்சது நாளைக்கு காலையில இருந்து என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர இது நடக்காம இருக்கவே இருக்காது. ஆனா சில பேர் இன்னும் நான் எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒன்னே ஒண்ணுதான், நான் வந்து வாழ்க்கையில ஒரு வேளை சாப்பாட்டை கூட சினிமால சம்பாரிச்சுதான் நான் சாப்பிடுவேன்றது மட்டும் அந்த எண்ணத்தை வச்சுக்காதீங்க. உங்களை பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்க சினிமாவை தேடினீங்கன்னா நீங்க தைரியமாவும் தேடுவீங்க, ரொம்ப கான்பிடென்ட்டாவும் தேடுவீங்க. இன்னைக்கு கிடைக்கலையா நாளைக்கு கிடைக்கும்ன்ற தைரியம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஸோ அதனால ஏதாவது ஒன்றத்தை பண்ணிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு நீங்க சினிமாவை தேடினீங்கன்னா டெஃபினட்டா அந்த லேட்டும் உங்களுக்கு டிலேவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். கியூ கூறி இல்லை அது எப்படி சொல்றது, உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. சொல்லி பிரோஜனம் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்லை இல்லை என்ன சொல்றதுன்னு தெரியல. அறிவுரை சொல்ற அளவுக்கு ஒன்றும் பண்ணல. அண்டர் பிளே சொல்லுங்க, நான் வேற அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்க சொல்லணும். அவரே அது என்னன்னா இது வந்து ஒரு மனநிலை தான், நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம அவர் சொன்ன மாதிரி அவமானம் இது இருக்கு, இது எல்லா இடத்துலையும் எங்கே போய் வேலை செஞ்சாலும் இருக்கும். ஆனால் நம்ம செய்கிற வேலை நம்ம நம்ம நம்புகிற ஒரு நம்பிக்கை இருக்கும். நமக்கு திறமை இருக்குன்னு நம்புவோம், நம்ம நல்லா நடிக்கிறோன்னு நினைப்போம், நம்ம நல்லா பாட்டு பாடுறோன்னு நினைப்போம், பாட்டு எழுதுறோன்னு நினைப்போம், நான் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம கூட சேர்ந்து நம்புறதுக்கு நம்ம எவ்வளோ பேரை உருவாக்குறோம் அப்படிங்கிறது தான் சினிமாவில் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். லவ்லி, தேங்க்யூ. என்எஸ், ஏன்னா என்எஸ் பற்றி சொல்லிடுறேன். நமக்கு வந்து பயங்கரமான ரோல்ஸ் கிடைக்கணும்னு மேனிஃபெஸ்ட் வேணால் பண்ணலாம், அமையாது. ஆனால் வாட் அன் ஆர்டிஸ்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப்னு ஒரு படத்தில் தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ குட் நைட்ல அண்ணா என்ன பண்ணாரு, அருண்ராஜ் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் வாரணமாயிரம்ல இஃப் ஐ நாட் ராங் ஷாமனா வந்து ஒரு பஸ் ஸ்டாப் சீன் பண்ணியிருப்பார். திரும்ப போய் அதை ரீவிசிட் பண்ணுங்க. இரும்பு திரையிலேயே ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருப்பாரு விஷால் படத்தில். என்எஸ் பற்றி பேசும்போது இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இந்த லாஸ்ட் 5 years 6 years தமிழில் வந்த நல்ல படங்களில் ஒரு 2-3 படத்தில் இவன் நடிச்சிட்டா. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். என்ன பொறுத்த எனக்கு ஒரு பர்சனல் வின் அது. ஸோ அதனால என்எஸ் யுவர் வேர்ட்ஸ். அட்வைஸ் தெரியல. அட்வைஸ் இல்லை மச்சான், உன் ஸ்டைலில் ஏதாவது சொல்லு. இந்த மாதிரி அப்படி ஏதாவது சொல்லு. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஐ திங்க் இட் இஸ் அ வெரி அன்சர்டைன் ஜாப். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ளோ ஆஃப் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு கம் இன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோக்கஸிங் டு பிகம் அ ஸ்டார், focus on becoming an actor, focus on the skill set, focus on your art form, you will become a star. So don't aim at a light that you can't see how to go. தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்ச விஷயத்துல உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்தை make it better. What has to come will come. That's it. லவ்லி, சூப்பர். கடைசியா பாருங்க, இப்போ ஃபுல் சப்டைட்டில்ஸ் ஓட இங்கிலீஷ்ல எங்க ப்ளீஸ். ஃபினிஷ். அதுதான் நான் ஈஸியாகவே முடிச்சிடுறேன். Just if you've decided you want to get into this field and you have opportunities like startup, make use of it. But first things first, never let go of yourself. Never let go of believing in yourself. And that's the only thing that will carry you to the end. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷன்ல பங்கேற்று, அதாவது சும்மா ஒரு ஃபோன் காலில் ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகுது, அதை ஒட்டி ஒரு எஜுகேஷ்னலாக ஒன்று பண்ணணும் பசங்களுக்கு அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். However, you had to disengage or it's less flattery and அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் நினைக்காதீங்க. இது கொஞ்சம் யூடியூபாக பேக்கேஜ் பண்ணி போகும்போது ஒரு 10 பேர் இந்த டிஸ்கஷனை பார்த்துட்டு இதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குடா, நான் அதில் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்க அந்த 10 பேர் போதும். இதை பொறுமையாக கண்டுகளித்த பிரஸ் நண்பர்களுக்கும் நன்றி, யுவராஜுக்கும் நன்றி. 8:30 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம் மச்சான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த பேனல் டிஸ்கஷனில் பங்கேற்ற அன்பன் அண்ட் ரமேஷ் திலக், ஐயா அருண்ராஜா காமராஜ் அவர்கள், அன்பு தோழி நிவேதிதா சதீஷ் மற்றும் என் அண்ணன் ஷாம் அவர்களுக்கு தேங்க்யூ ஸோ வெரி மச். ஹேம்பர்லாம் கொடுக்கல, ஒரு அழகான பூச்செடி கொடுக்க போகிறோம். அது உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சு வளர்த்தீங்கன்னா we will be very happy. அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், தண்ணி ஊற்றினா போதும். ஸோ கேன் we have the saplings distributed to the panelists please? உங்கள் வீட்டில் இருக்கானா? To our guests, panelists of today, an actor prepares identifying the star in you என்ற தலைப்பில் எங்களுக்காக பங்கேற்ற நால்வருக்கும் நன்றி. இந்த ஸ்டார்டா பசங்க கைத்தட்டா ஸ்டார்டா பசங்களுக்கு யாருக்கும் நாடாடே. தேங்க்யூ ஸோ மச் ஷாம். நன்றி. ஒரு ஃபோட்டோ ஆப் சார், நடுவில் நில்லுங்க, ஸ்கூல் டீச்சர் மாதிரி. நிறைய சார் நடுவில் ஒரு ஃபோட்டோ சார்.
போங்க சார், வளர்ற வயசு. சரி, அவங்கள மட்டும் ஒரு நான் ஃபோட்டோ எடுங்கப்பா ப்ளீஸ். ஒரு போஸ் குத்திங்கன்னா போங்க சார். அவர் ஒரு மாதிரி நான் சில்னா. சரி நானுமா வரேனே.